வெல்கம் டு Arun அகாடமி சேனல். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல நடந்து முடிஞ்ச IBPS ஆர்ஆர்பி கிளர்க்கோட பிலிம்ஸ் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ். சரிங்களா? 40 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ். இப்போ நீங்க அப்கமிங்ல எழுத போற எக்ஸாமுக்கும் இதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான், இதே டைமிங் தான். ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 25 மினிட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 20 + 45 சார் 20 + 25 45 மினிட்ஸு 80 கொஸ்டின்ஸ். சரிங்களா? நீங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பண்ணிடலாம். அதில் 35+ வந்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்டிடியூடும் ப்ராப்பராக வந்துட்டு டேபிள்ஸு, ட்ரிக்ஸு அண்ட் தென் கான்செப்ட் இந்த மூணும் கிளியராக தெரிஞ்சு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுலேயும் கட்டாயமாக உங்களால் 35+ வந்து பண்ண முடியும். சரிங்களா? அந்த லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸுமே கூட அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் தெரிஞ்சு, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கிளியராக தெரியும், ப்ராக்டிஸ் பண்ண விட்டுருவாங்க. சரியா? ட்ரிக்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லாதனால எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அது அப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுருப்பாங்க. கடைசி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பண்ணுவாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸாமில் போயிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாது, ஜஸ்ட் ஃபார்முலா வச்சே போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ரெகுலரான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் ரீச் பண்ணுறது எக்ஸாமில் பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? கட்டாயமாக நீங்கள் இது 35+ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கான்செப்ட் தெரியணும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் தெரியணும். இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸாக வந்துட்டு வாய்ப்பாடு நல்லா தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த டைம் 20 மினிட்ஸில் உங்களால் ஒரு 35+ கொஸ்டின்ஸில் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இல்லைனா ரொம்ப சிரமமாக போயிடும். இதில் கட்டாயமாக நீங்கள் 35+ அட்டன் பண்ணணும்னா நான் சொல்கிற இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடுத்தது கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வாய்ப்பாடை வந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஆப்டிடியூடில் வந்துட்டு 35+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ வந்து நம்ம இதில் இந்த 40 கொஸ்டின்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கவனிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைண்ட் கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துறேன். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு 10 கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் மனக்கணக்கிலேயே போடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்ச போதும் மனக்கணக்கிலேயே போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மேனுவலாக போடுற வேலையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மேனுவலாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் அதிகமாகும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு மனக்கணக்கில் போட நல்லா கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் போய் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சம்ஷனை கம்மி பண்ணிட்டு டைம் ஆப்டிமைசேஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? ரைட், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் A and B இஸ் 5 less than 23 அண்ட் A இஸ் half ஆஃப் Bன்னு சொல்லிட்டாங்க. A வந்துட்டு ஒரு பங்குனா B 2 பங்கா. சரியா? வந்து நான் மனக்கணக்குக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷருக்கு நான் ஒரு 30 மேனுவலாக எழுதி எப்படிங்கிறத புரிய வச்சிடறேன். சரியா? 2 வகையிலாவும் ஒவ்வொரு சமயம் நம்ம பார்க்க போகிறோம். 2 மெத்தட்லையும். ஒன்று மனக்கணக்கு, இன்னொன்று என்னென்னா எப்படி நம்ம மேனுவலாக போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில சமம் 1 2 போட முடியாமல் இருக்கும். சரியா? கொஞ்சம் ஹியூஜ் வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மேனுவலாக போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன சம்ஸ்லாம் சேவ் பண்ணுற டைமை அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சம்முக்கு நீங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கவனிங்க. இஃப் த ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெருக்கல் பலன்னு சொல்லுவோம். சரியா? 2 நம்பர் ஏங்கிற ஒரு நம்பர் இருக்கு, பிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அது ரெண்டையும் பெருக்கணும்னா அதோட மதிப்பு வந்துட்டு என்னவா இருக்குன்னா அந்த 23 இருக்கு இல்லைங்களா, இதை விட 5 குறைவா இருக்குமா. அப்ப 23 விட 5 குறைவுனா 23லேருந்து 5 மைனஸ் பண்ணுங்க. 23லேருந்து 5 மைனஸ் பண்ண என்ன வரும்? 18 வருமா? அப்ப 2 நம்பரை பெருக்குனா 18 வரணும். அதுல ஒரு நம்பர் வந்து ஒரு பங்குனா இன்னொரு நம்பர் 2 பங்கா இருக்கணுமா. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? இத 18 வரணும்னா என்ன சொல்லலாம்? 3 18 சொல்லலாமா? அப்ப 3ங்கிறது வந்துட்டு ஒரு பங்குனா 6ங்கிறது வந்துட்டு 2 பங்கா. அப்ப பிங்கிற மதிப்பு 6ன்னு வச்சுக்கலாம். ஏங்கிற மதிப்பை நம்ம 3ன்னு வச்சுக்கலாமா? இப்ப நம்மகிட்ட கேள்வி என்னன்னு பாருங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பின்னு சொல்றாங்க. அப்ப பிங்கிற வேல்யூ என்னன்னா 6. சரிங்களா? அப்படி போட்டுடலாமா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம மேத்தமெட்டிக்கலா போடணும். எப்படி போடுவோம் அப்படின்னா இப்படி போடுவோம். என்ன பண்ணுவோம்? ஏங்கிறது வந்துட்டு 1 டைம்னு வச்சுப்போம். பிளஸ் இல்லை ஆஃப் வந்துட்டு பிங்கிறது வந்து 2 டைம்ஸாக வச்சுப்போம். சரியா? அது ஏன்னு எடுத்துப்போம், இது பின்னு எடுத்துப்போம். ரெண்டோட ப்ராடக்ட் அப்படின்னா இன்ட்டுங்க. சரியா? ப்ராடக்ட்னா இன்ட்டு ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 18. சரியா? இந்த 18 எப்படி வந்துச்சு? 23லேருந்து நம்ம 5 மைனஸ் பண்ண பிறகு. புரியுதுங்களா சொல்றது? இப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுவோம், இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுவோம்.
அப்போ இது இன்ட்டு பண்ண என்ன வரும்னா 1 2s are 2 வரும். t இன்ட்டு டி என்ன வரும், டி ஸ்கொயர் வரும். இதுதான் என்னன்னா 18. அப்போ டீயோட வேல்யூ, அதாவது ஒன் டைமோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், 18 இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. இந்த ஸ்கொயரு இந்த போனால் ரூட் ஆயிருமா. இப்போ என்ன வரும், 9 இதை அடிச்சோம்னா 9 வரும். 9 ரூட் எடுத்தால் என்ன வரும், 3 வரும். அப்போ டீங்கிறது 3ங்க. சரியா, ஒரு பங்கு 3னா இப்போ நம்மள என்ன கேட்குறாங்கன்னா பியோட மதிப்பு தானே கேட்குறாங்க, வேல்யூ ஆஃப் பி கேட்குறாங்க. அப்போ பி எத்தனை பங்கு, 2 பங்கா. அப்போ 2t. அப்போ 2tனா என்னன்னா 2 இன்ட்டு 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கான ஆன்சர் என்னது, 6. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 6 அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா. சரி, ஆனால் இப்படி போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு மனக்கணக்கில் போடுங்க. சரிங்களா. இப்போ கவனிங்க, அடுத்த சம் பாருங்க. A man invested rupees 2500. ஒரு மேனோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா 2500 at a rate of 8% per annum on simple interest for 3 years and received rupees 800 as interest. அதே மாதிரி ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் வீடியோவை 1.5ல வச்சுக்கோங்க. சரியா, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. பிகினர் வந்துட்டு ஸ்லோவாக வச்சு பாருங்கள். சரியா, புரியலனா 2வது முறை கூட பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டீன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2500 இருக்குது. எப்பயுமே இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பிரின்சிபலாக வச்சுப்போம், 100% வச்சுப்போம். அப்போ 2500 நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1% வரும். அப்போ 2500 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1% என்னன்னா 25 வருமா. சரி, இப்போ 800 வந்திருக்கு. அப்போ 800 எத்தனை 25 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் வட்டின்னு சொல்லலாம், மொத்த வட்டி. அப்போ 800 25 எத்தனை 30 இருக்குன்னு பாருங்க. அப்போ 100ல் வந்துட்டு 4 டைம்ஸ் இருக்குமா. அப்போ 200ல் 8 டைம்ஸ் இருக்குமா. அப்போ 800ல் 8 4s are 100க்கு 4 டைம்ஸ்னா 8 4s are 32. அப்போ 32% தான் மொத்த வட்டி. ஒரு வருஷத்துக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்டாங்க பாருங்க 8%. ஒரு வருஷத்துக்கு 8%னா இப்போ மொத்தமாக வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ், 32%. 32 நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. 32% ஒரு வருஷத்துக்கு 8%னா 32%ங்க. அந்த 32% எத்தனை வருஷத்தில் வரும்னு சொல்லி கண்டுபிடிங்க. அப்போ 32 டிவைட் பை 8 போடுங்க. அப்போ 32 டிவைட் பை 8 போட்டால் என்ன வரும், 4%. இது புரியுதுங்களா உங்களுக்கு, இது தெளிவாக புரியுதுங்களா. இப்போ நம்ம மேனுவலாக போனால் என்ன பண்ணோம், 2500 அப்படிங்கிறது 100% அப்படின்னா 800 வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. 800 வந்துட்டு எத்தனை பர்சன்ட் கண்டுபிடிங்க. இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா 25 வரும் இல்லையா, 25 வரும். அப்போ 800ல் 25 வந்துட்டு ஹவு மச் பர்சன்ட் கண்டுபிடிங்க. இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும், 32% வரும். இந்த 32% மொத்த வட்டி. ஆனால் நமக்கு தேவை என்னன்னா எத்தனை வருஷம். அப்போ டிவைடட் பை 8 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 8% நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4 இயர்ஸ் வரும். இது புரியுதுங்களா உங்களுக்கு, ரைட். அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த கணக்கு பாருங்க. நேகா sold a camera to Snega at a profit of 20%. Had Nega sold the camera to Snega at rupees 3000 then she would have suffered a loss of rupees 2000. பாருங்க, 3000 வித்தாங்கன்னா 2000 லாஸா. அப்போ அதோட அசல் விலை என்னவா இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் 3000 + 2000 5000 தான் இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5000 rupees. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் at which Nega sold the camera to Snega. இப்போ 5000 வந்து 100%னா ப்ராஃபிட் வந்து 20%ல வித்துருக்காங்க இல்லையா. அப்போ 5000க்கு 20% என்ன வரும், 20% 1/5. 5000ல் 1/5 என்ன வரும்னா 1000 தான் வரும் இல்லையா. இல்லை 5000 இன்ட்டு 1/5 அல்லது 5000 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா 1000 வரும். அப்போ 1000 தான் லாபம். அப்போ 5000 + 1000 என்ன அப்படின்னா 6000. நம்ம ஆன்சர் சொல்லிடலாமா, ரைட். இப்போ நம்ம போடணும் அப்படின்னா வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கவனிங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 3000. சரியா, 3000 + 2000 இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 5000. சாரி 5000. இப்போ இந்த 5000 தான் எத்தனை பர்சன்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா 100%க்கு ஈக்குவல். இதான் வந்துட்டு எத்தனை பர்சன்ட்னா காஸ்ட் ப்ரைஸ் 100%க்கு ஈக்குவல். நம்மளே என்ன கேட்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எத்தனை பர்சன்ட்னா 120%. அல்லது 100% கண்டுபிடிச்சி அது கூட நீங்கள் 20% ஆட் பண்ணாலும் சரி. அப்போ 5000 இன்ட்டு 120 டிவைட் பை 100 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா. அப்போ 50 இன்ட்டு 120. அப்போ 50 இன்ட்டு 120னா 5 இன்ட்டு 12 வந்துட்டு 60. அப்புறம் இந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 6000 ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா இது, ரைட்.
இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதை எதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அதை வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? த பர்சன்டேஜ் ஆஃப் கிரண் இஸ் 15 இயர்ஸ். கிரணோட பர்சன்டேஜ் 15 இயர்ஸ் தான். ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 வருஷம் கழிச்சு, த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் கிரண் டு சுமன் வில் பி 4:15. சரியா? ஃபைண்ட் த ஏஜஸ் ஆஃப் சுமன் 3 இயர்ஸ் எகோன்னு கேட்குறாங்க. பாருங்க, இது மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்கனாவே ஏஜை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரேஷியோ என்ன டென்ஸ் இருக்கோ அந்த டென்ஸுக்கு கொண்டு போயிடணும். அப்பதான் நம்ம ஒன் டைமை கண்டுபிடிக்க முடியும் சப்ஸ்டியூட் பண்ணி. சரியா? இப்போ வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:15. ஆனா இப்ப கிரணோட வயசு இப்ப இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கிரணோட வயசு என்ன இருக்குன்னு பார்க்கணும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 15ஓட 5 ஆட் பண்ணீங்கன்னா 20 இருக்கும். அந்த 20 தான் நம்ம 4 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப 4 டைம்ஸ் 20னா 1 டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 20யை 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 20யை 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 டைம் 5 இயர்ஸ் வருமா? இப்ப சுமனோட வயசு நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னா 15 டைம்ஸோட இன்ட்டு பண்ணின்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 5 டைம்ஸ் ஆஃப் 15 என்ன வரும்? 75 வரும். 75 இயர்ஸ் தான் வந்துட்டு சுமனோட ஏஜ். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம். இப்ப என்னவா இருக்கும்னா 75ல 5 நீங்க மைனஸ் பண்ணுங்க. அப்ப 70 வரும். ஆனா நம்ம கிட்ட இப்ப கேட்கல, 3 இயர்ஸ் எகோ பாஸ்ட் கேட்குறாங்க. அப்ப இப்ப 70யா 3 இயர்ஸ் எகோனா அதுல இருந்து ஒரு 3 மைனஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கூடாது? 75ல இருந்து 3 மைனஸ் பண்ணி போட்டக்கூடாது. பர்சன்டேஜ்ல இருந்து தான் நம்ம பாஸ்ட்டுக்கும் போகணும், பர்சன்டேஜ்ல இருந்து தான் நம்ம ஃபியூச்சருக்கும் போகணும். அப்ப 70ல இருந்து 3 மைனஸ் பண்ணீங்கன்னா அப்ப சுமனோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 67 இயர்ஸா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ரைட். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 67. இப்ப கவனிங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரணுக்கு வந்துட்டு 4 டைம்ஸும் சுமனுக்கு வந்து 15 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்துட்டு இவர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது எதுக்கு சமம் அப்படின்னா 15ஓட 5 ஆட் பண்ணா சமம். அப்ப 20 இயர்ஸ் தான் 4 டைம்ஸ். அப்ப நமக்கு என்ன வரும்? 1 டைம் வரும். எப்பயுமே மொத்த இயர்ஸை அதோட ரேஷியோவில் டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு 1 டைம் வரும். 1 டைம் என்ன வரும் அப்படின்னா 5 இயர்ஸ் வரும். சரியா? 24 டிவைட் பண்ணா 1 டைம் வந்துட்டு 5 இயர்ஸ் வரும். அப்ப சுமனோட டைம் என்ன அப்படின்னா 15 டைமா? அப்ப 15 இன்டூ 5 போடுங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா 75 இயர்ஸ் வரும். 75 இயர்ஸ் எப்போ அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமே. அப்ப 5 மைனஸ் பண்ணுங்க, பெர்சன்டேஜ் கொண்டு வந்துடலாங்க. பெர்சன்டேஜ் 70 இயர்ஸ். ஆனால் நம்மளுக்கு 3 இயர்ஸ் ஏகோ. அதுக்கப்புறம் ஒரு 3 மைனஸ் பண்ணுங்க, நம்மகிட்ட கேட்டிருக்கிற ஆன்சர் சொல்லிடலாம். 67 இயர்ஸ். அவ்வளவுதான். சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. A alone can do the work in 6 days, while A and B together can do the same work in 4 days. Find in how many days B alone can do the same work ன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்குறாங்க. நான் ஏவை தனியாக கொடுத்துட்டு ஏவும் பியும் சேர்ந்து கொடுத்துட்டு இப்போ யார் வந்து தனியாக இல்லையோ அவங்கள கொஸ்டினாக கேட்குறாங்க. பி தானே இப்போ தனியாக இல்லை, அவங்கள கொஸ்டினாக கேட்குறாங்க. அல்லது பியை தனியாக கொடுத்துட்டு ஏவோ பியும் சேர்ந்து கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஏவை கண்டுபிடிங்கன்னு கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தனியாக இருக்கிறதையும் சேர்ந்து இருக்கிறதையும் இன்ட்டு பண்ணி கீழே தனியாக இருக்கிறதையும் சேர்ந்து இருக்கிறதையும் மைனஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ சேர்ந்து இருக்கிறது தனியாக இருக்கிறதும் மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் நமக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்? 24 டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். சரியா? இது கேன்சல் பண்ணிங்கன்னா 12 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 12 டேஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 12 டேஸ்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், யூனிட்டரி மெத்தடில் கூட எடுத்துக்கலாம். என்னன்னா ஏ வந்துட்டு 6 டேஸு, ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா 4 டேஸு. இது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இங்கே 4 வரும், இங்கே 6 வரும். இது கேன்சல் பண்ணால் யூனிட்டாக வச்சுக்கலாம். 2 யூனிட்ஸு, இது 3 யூனிட்ஸு. இதையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 12 யூனிட்ஸ் வரும். இதுதான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் இப்போ டைமை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை 1 டே ஒர்க். சரியா? மொத்த வேலை டிவைட் பை ஒரு நாள் வேலை. மொத்த வேலை 12 யூனிட்டு. ஒரு நாள் வேலை என்னன்னா ஏவும் பியும் சேர்ந்தா 3, ஏ மட்டும் 2ன்னா அப்போ கட்டாயமா பி எவ்வளோ பண்ணிருக்கணும்? 1 பண்ணிருக்கணும். அப்போதான் பி 1 பண்ணியிருந்தா தான் ஏ 2 பண்ணியிருக்கும் போது 2 பேர் சேர்ந்தா 3 பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 டேஸ் வரும். இப்படியும் போடலாம். சரியா? இல்லை ஃப்ராக்ஷனாக கூட நீங்கள் போடலாம். சரிங்களா? நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி போட்டாலும் இந்த சம்ம ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்,
A bus can cover 300 kilometer in 5 hours. அப்போ நீங்கள் வந்துட்டு பஸ்ஸோட ஸ்பீடை கண்டுபிடிங்க. 300 divided by 5 போட்டிங்கன்னா என்ன வரும்? 60 கிலோமீட்டர் வரும். 35 டிவைட் பண்ணால் 6 வரும். 0 60 கிலோமீட்டர் per hour வரும். If the speed of the car 20 kilometer less than that of bus, அப்போ 60லேருந்து 20 குறைவா. லெஸ்னா கம்மி பண்ணுங்க. சரியா? கம்மி பண்ண என்ன வரும்? 60லேருந்து 20 கம்மி பண்ண என்ன வரும்? 40 வரும். Then find the time taken by car to cover 20 kilometer distance. அப்போ 20 kilometer distance divided by ஸ்பீடால பண்ணீங்கன்னா டைம் வந்துடும். அப்போ 20 divided by 40 போட்டீங்கன்னா 5 hours. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 5 hours. சரியா? இப்போ என்ன பண்ணணும் நம்ம புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம்? பஸ்ஸோட ஸ்பீடை கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன பண்ணோம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் போட்டோம். டிஸ்டன்ஸ் 300 வந்துச்சு, டைம் வந்துட்டு 5 hours வந்துச்சு. அப்போ நமக்கு 60 கிலோமீட்டர் per hour வந்துச்சு. இப்போ காரோட ஸ்பீடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஹிண்ட்டு? அதை 20 கம்மியா, அதாவது இந்த 60லேருந்து 20 கம்மியா. அப்போ காரோட ஸ்பீடு என்ன வரும்னா 40 கிலோமீட்டர் per hour வரும். சரியா? இப்போ வந்துட்டு டைம் கேட்டிருக்காங்க. கார் கவர் பண்ணுறதுக்கான டைம் என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு போடுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டர். கார் எடுத்துக்கிட்ட ஸ்பீடு இப்போ காரோட டைம் தான் கண்டுபிடிக்கிறோம். சரியா? கார் எடுத்த ஸ்பீடை தான் கீழே போடணும் நீங்கள். அப்போ எத்தனை மணி நேரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 hours வரும். அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ரைட். இது புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏதாவது புரியலனா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் ரெட்டிஃபை பண்ணுறேன். சரியா? அடுத்து பாருங்க. The ratio of the height of the base of the right angled triangle is 3:4 சொல்றாங்க. சரியா? இது வந்துட்டு ஹைட். 3ங்கிறது ஹைட்டா, 4ங்கிறது பேஸா. If the area of the triangle is 24 centimeter ஸ்கொயரா, then find the height. சரியா? find the height அப்படின்னா என்னன்னா இந்த 3 டைம்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா half HP சொல்லுவோம் இல்லையா? 3 × 4, 3 times × 4 times டிவைட் பை 2 போடுவோம். 2 போட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும்? 3 times × 2 times வரும். அப்போ 3 times × 2 timesனா என்ன வரும் அப்படின்னா 3யும் 2வும் இன்ட்டு பண்ணிங்கன்னா 6, 60 ஸ்கொயர் வரும். அப்போ 24 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 வரும். 4 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2 வரும். அப்போ 2 தான் 1t. சரியா? 1t 2னா ஹைட் எத்தனை டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3t. 3t எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6. இங்கே கவனிங்க. ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1/2 இன்ட்டு h இன்ட்டு பி. சரியா? half HBன்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 1/2 இன்ட்டு ஹைட் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸுங்களாம், பேஸ் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸா. இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னு நமக்கு 2 டைம்ஸ் வந்துடும். சரி, அது ரெண்டும் சேர்ந்தது தான் 24ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் தான் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயரா. அப்போ இது இன்ட்டு பண்ணிங்கன்னா 3 × 2 வந்துட்டு 60 ஸ்கொயர் இல்லையா? 3 × t 60 ஸ்கொயர் ஈக்குவல் டு 24. அப்போ டீயோட மதிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் 24 என்ன பண்ணணும்? 6ஆல் டிவைட் பண்ணி ரூட் எடுக்கணும். 6ஆல் டிவைட் பண்ணால் 4 ரூட் வரும். அப்போ டீங்கிறது 2 வரும். அப்போ டீங்கிறது 2னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டீங்கிறது 2னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஹைட். ஹைட் எத்தனை டீன்னு சொல்லியிருக்காங்க? 3tன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஹைட் 3t அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 3 × 2 அப்படின்னு போடணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 6 வரும். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது, a man's monthly salary is rupees 32,000 and he spent 40% of the monthly salary on rent. அப்போ மொத்தமாக சேலரி 100% வச்சுக்கோங்க. இந்த 32,000 தான் 100%. அதில் 40% செலவு பண்ணிட்டாங்கன்னா மீதி 60% இருக்குங்க. அதில் இஃப் அவுட் ஆஃப் த ரிமைனிங் சேலரி, சரியா, மீதி உள்ளதில் மீதி 60% இருக்கு இல்லைங்களா? அதில் த மேன் கிவ்ஸ் rupees 2,000 to his mother and the rest he saves. 2,000 அவங்க மதர் கொடுத்துட்டாங்களாம், மீதியை என்ன பண்ணிட்டாராம்? சேவ் பண்ணிட்டாராம். இப்போ ஃபைண்ட் த சேவிங்ஸ் ஆஃப் த மேன். அப்போ அவர் எவ்வளோ சேவ்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் முதல் இந்த 32,000ல் 40% என்ன கண்டுபிடிங்க. சரியா? 40% கண்டுபிடிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 50% கண்டுபிடிச்சி 10% மைனஸ் பண்ணும். 50% என்ன வரும்னா அந்த 32,000ல் பாதி. அப்போ 32,000ல் பாதி 16,000 வருமா? 16,000 ரூபா வருமா? அதில் 10% எவ்வளோன்னு பாருங்க. 10% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,200 வரும். அதாவது 16,000ல் 3,200 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 12,800 இருக்கும். சரியா? அப்போ நமக்கு 40% வேல்யூ என்னன்னா 12,800 போச்சு.
அப்போ மீதி நம்மகிட்ட என்ன இருக்கும் 32,000ல 12,800 போச்சு அப்படின்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 19,200 இருக்கும். 19,200ல அவங்க மதருக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துட்டாருன்னா 2,000 ருபீஸ் கொடுத்துட்டாராம். அப்போ 19,200ல 2,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் 17,200 இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? என்ன பண்ணணும் 40/100 ஆஃப் 3,200. 40/100 என்ன சொல்லுவோம் 2/3 சொல்லுவோம். ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. சரியா? இல்லைன்னா 2/3 அதாவது 3,200 இன்ட்டு 2/3ன்னு சொல்லலாம். சரியா? 2/5 40% 2/5. இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது கேன்சல் பண்ண என்ன வரும் 32,000. இது கேன்சல் பண்ண என்ன வரும் 32னா 6 டைம்ஸ் வரும் 2 வரும் 4 வரும் இங்கே 0 வரும் 0 வரும். அப்போ 12,800 இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரு ஸ்பெண்ட் பண்ணது. சரியா? இப்போ 32,000ல நீங்கள் என்ன பண்ணணும்னா 12,800 மைனஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ 12,800 மைனஸ் பண்ணிங்கன்னா 12,800 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 19,200 வரும். 19,200ல இந்த 2,000 இருக்கு இல்லைங்களா இதை மைனஸ் பண்ணும் செலவு பண்ணது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 17,200 இருக்கும். இதுதான் ஒரு கையில் இருக்கிற சேவிங்ஸ். புரியுதுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் A boat covers 72 km upstream in 4 hours. அப்போ 72 km டிவைட் பை 4 hours போட்டிங்கன்னா அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடை சொல்லிடலாம். அப்போ டிவைட் பை 4 போட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 km per hour வரும். ஆமாம் தானே? சரி 24 இல்லை 18 km per hour வரும். அண்டு 33 km in downstream in 1.5 hours. அப்போ 33 டிவைட் பை 1.5 போட்டிங்கன்னா என்ன வரும் 30 வந்துட்டு 15னா 10 டைம்ஸு 30ல 20 டைம்ஸு 3ல 2 டைம்ஸ் 22 வரும். அப்போ பாருங்க டவுன் ஸ்ட்ரீமில் அதோட ஸ்பீடு 22, அப்ஸ்ட்ரீமில் அதோட ஸ்பீடு 18. இப்போ நம்மகிட்ட ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து டிவைட் பை 2 போடணும். அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரும் 4 வரும் இல்லையா? அதாவது 22க்கும் 18க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் 4 வரும். 4 டிவைடட் பை என்ன பண்ணணும் 2ஆல் போடணும். 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 2 km per hour வரும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ பாருங்க மொதல் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை மொதல் அப் ஸ்ட்ரீம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? மொதல் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை சொல்லிடலாம். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ என்ன வரும் 72 டிவைடட் பை 4. அப்போ 72 டிவைடட் பை 4னா 18 km per hour. அடுத்தது டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்துட்டு 33 டிவைடட் பை டைம் வந்துட்டு 1.5 hours. அப்போ நமக்கு என்ன வரும் 1.5 hours போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கூட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. இங்கே 15 வச்சுக்கோங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம் நீங்கள். இது 2 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 30னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 22 km per hour வரும். இப்போ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அதாவது ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீட் ஆஃப் கரண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும் டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 போடணும். அப்போ என்ன வரும்னா 18க்கும் 22க்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு 4 டிவைட் பை 2 போடணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 2 km per hour வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 km per hour. புரியுதுங்களா சொல்றது? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் A and B entered in a partnership by investing rupees X and X plus 5,000 respectively. At the end of the year, the ratio of the profit shares of A to B is 4:5. ஆமா. Find the investment of B. சரியா? அந்த சம நம்ம எப்படி போடணும் இது எக்ஸா இது X plus 5,000. ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ண இயர் வந்துட்டு 1 year. ரெண்டு பேரும் இது டைம் வந்து ஈக்குவல் தான். இருந்தாலும் இதுக்கு எக்ஸ் இது X plus 5. அப்போ இதை வச்சு தான் அவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு டிஃபர் ஆயிருக்கு. அப்போ இவர் எக்ஸ் இவர் X plus 5 தான். இவர் 4 பங்கு ஏ 5 பங்கு பி. அப்போ எதனால 4 பங்கு ஏக்கு கிடைச்சிச்சு ஒரு பங்கு அதிகமாக 5 பங்கு பிக்கு கிடைச்சிச்சுன்னா இவர் 5,000 இன்வெஸ்ட் பண்ணதுனால தான். அப்போ 1 டைம் தான் 5,000. அப்போ 1 டைம் 5,000னா 5 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. 5 டைம்ஸ் என்ன வரும் ஒரு பங்கு 5,000 ரூபானா 5 பங்கு எவ்வளோ வரும் 25,000 வரும். அப்போ பி இன்வெஸ்ட் பண்ணது என்னன்னு கேட்டாங்கன்னா பி இன்வெஸ்ட் பண்ணது 25,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ இன்வெஸ்ட் பண்ணது என்னன்னு கேட்டாங்கன்னா 20,000. சொல்றது புரியுதுங்களா? நம்ம எப்பயும் என்னன்னு வச்சுக்கோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இவருது எக்ஸ் ஏவுது வேற பி இது வந்து பார்த்தீங்கன்னா X plus 5,000. சரியா? இப்போ இங்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்று தான், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு இவருது என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருது
ஏது வந்துட்டு 4 டைம்ஸ், பி இது வந்துட்டு 5 டைம்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது இன்ட்டு பண்ணுவோம், இது இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ இது 5xன்னு போடுவோம். இது என்ன வரும், 4x ப்ளஸ் 5000 போடுவோம். அப்போ இது இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா 5x மைனஸ் 4x x ஈக்குவல் டு 5000 இப்படி நம்ம போடுவோம். x 5000 அப்படின்னு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இவரு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா x வந்துட்டு x வந்துட்டு 5000 1 டைம் 5000 இந்த x plus 5000 இவரது வந்து 5 டைம்ஸ் x plus 5000 இது 40 இது 5t எது எதுவும் பண்ணணும் 5x x 5000 இங்க 10000 வருதுங்களா, இது நம்ம இன்ட்டு பண்ணோம். இது இன்ட்டு பண்ணோம்னா 5x ஈக்குவல் 5x ஈக்குவல் 4x இன்ட்டு 4 இன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 20000 ரைட் 20000. அப்போ எக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20000 வரும் ரைட். இது வந்து நான் 5000 போட்டேன். 4 இன்ட்டு 5000 என்ன வரும்னா 20000 வரும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20000. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 என்ன வரும்னா இவருது 25000 வரும். இப்படி போடலாம். சரிங்களா? இப்படி நம்ம போடணும். அதை விட சிம்பிளாக நீங்கள் இப்படியே போட்டலாம். சரிங்களா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஒன் டைம் தான் 5000 அப்படின்னா இவருக்கு 5 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. 5 டைம்ஸ் என்னன்னு 25000, 4 டைம்ஸ் என்னன்னு 20000. சரிங்களா? ரைட். இது இன்ட்டு பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணும். இந்த 4ஆல இதையும் இன்ட்டு பண்ணும், இதையும் இன்ட்டு பண்ணும், இந்த 5000 இன்ட்டு பண்ணும். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, அவ்வளோதான். இது வந்து 10 கொஷின்ஸ். நீங்கள் மைண்ட் கால்குலேஷனில் போட்டால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 கொஷின்ஸையும் உங்களால் ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே போட முடியும். அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மேனுவலாக போட்டால் மட்டும்தான் நமக்கு தேவையில்லாமல் டபுள் டைம் ஆகும். சரிங்களா? மனக்கணக்கில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளிஃபிகேஷனோட இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்கள் போட்டலாம். கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிச்சு, ட்ரிக்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா. சரியா? இப்போ இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷினை 28% ஆஃப் 75 சொல்றாங்க. 75 நம்ம என்ன சொல்லுவோம்னா 3/4 சொல்லுவோம். 3/4 4 அல்லது அடிச்சுன்னா 7. 7 3s என்ன சொல்லுவோம், 7 3s 21. சரிங்களா? இந்த 21 எந்தாண்ட கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அதாவது 441 இருந்து 21 மைனஸ் பண்ணீங்கன்னா 420. அப்படியே 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், கொஸ்டின் மார்க்குக்கான வேல்யூ வந்துடும். அந்த 6ஆல டிவைட் பண்ணும் எதை, 21 மைனஸ் பண்ணி. அப்போ 420 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 70 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 70. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும், அப்புறம் இன்ட்டு பண்ணும், அப்புறம் மைனஸ் பண்ணும். டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் இங்கே என்ன வரும், இதில் டிவைட் பண்ணால் 1, இது 1 வரும். சரிங்களா? அதாவது 1 3 வரும், 13 வரும். சரியா? இப்போ 13 இன்ட்டு 150 அப்படின்னா 10 டைம்ஸ்னா 1500, 3 டைம்ஸ் ஆஃப் 150 450. அப்போ 1500 ப்ளஸ் 450. நான் எப்படி மல்டிபிள் பண்ணால் 150 இன்ட்டு 10 ப்ளஸ் 3 இன்ட்டு பண்ணிட்டேன் மனக்கணக்கில் போடுறதுக்கு. அப்போ இதோட இன்ட்டு பண்ணும்போது 1500 உங்களுக்கு வரும். அப்புறம் இதோட இன்ட்டு பண்ணும்போது என்ன வரும்னா 450 வரும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வரும், 1950 வரும். சரியா? இதில் நம்ம 950 மைனஸ் பண்ணுங்க. ஃபைனலாக 950 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1000 வருமா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1000. சரியா? ரைட். அடுத்து பாருங்க. இதில் 36 இன்ட்டு 8, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ப்ராக்கெட் குள்ளே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிடலாம். இப்போ இதை இன்ட்டு பண்ண நமக்கு என்ன வரும், 30 டைம்ஸ் ஆஃப் 8 என்ன வரும், 3 டைம்ஸ் ஆஃப் 8 3 8s 24, 240 வரும். 6 8s 48 வரும். அப்போ 240 ப்ளஸ் 48 என்ன வரும் அப்படின்னா 288 வரும். ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க, இதால் இதை டிவைட் பண்ணீங்கன்னா 44ல் 5 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 4 5 டைம்ஸ் வரும். அப்போ 55 நீங்கள் மைனஸ் பண்ணுங்க. சரியா? 55 மைனஸ் பண்ண என்ன வரும், இதில் ஃபர்ஸ்ட் 50 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 238 வரும். அதுக்கப்புறம் 5 மைனஸ் பண்ண என்ன வரும், 38லேருந்து 5னா 33 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும், 233 வரும். சொல்றது புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஸ்கொயர் ரூட் தெரியும். 256 அப்படின்னா 16 வரும். அதே மாதிரி
இதில் 8ல் முடியுதுன்னா 2 வரும், 1ல் முடியுதுன்னா 1 வரும். அப்போ 16 மைனஸ் 12 அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 வரும். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னது? 4. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்க. இந்த ஸ்கொயர் ரூட் டு கியூப் ரூட்ல நம்ம தனி வீடியோவா பார்க்கலாங்க. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 6.5 இன்ட்டு 26. இப்போ மொதல் 6ஆல் இன்ட்டு பண்ணலாம். 6ஆல் 26 இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 6ஆல் மொதல் 20 இன்ட்டு பண்ணால் 120 வரும். 6ஆல் 6 இன்ட்டு பண்ணால் 36 வரும். 120 + 36 அப்படின்னா 120 + 36 அப்படின்னா 156 வரும். 0.5ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா இந்த வேல்யூவில் பாதி. இந்த வேல்யூவில் பாதி தான் 0.5ஆல் இன்ட்டு பண்ணது சும்மா 30. அப்போ 156 + 13 என்ன வரும்னா 169 வரும். ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் 169 வரும். அப்போ 169 மைனஸ் 169 என்ன வரும்? 0 வரும். சரிங்களா? அப்போ இந்த ப்ளஸுக்கு இந்த ப்ளஸில் இருந்து தானே போனால் மைனஸ் ஆகும். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 0 வரும். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 0. சரிங்களா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்க. அடுத்த கொஷினை இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த 7 மேலே போட்டுருங்க, இந்த 4 கீழே போட்டுருங்க. சரிங்களா? 49ம் கீழே தான் வரும். சரிங்களா? 49ம் கீழே தான் வரும். இது நம்ம ரூட் எடுத்தால் என்ன வரும்? 784 எடுத்தோம்னா 28 வரும் இல்லையா? அப்போ 28 × 7 4 × 49. இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். நம்ம இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வரும். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா இது ரெண்டையும் கேன்சல் 1 வரும். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 1. சரியா? இப்போ அடுத்தது பாருங்க. அது முதல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண என்ன வரும்? இதை டிவைட் பண்ணால் 40 வரும். சரியா? அப்போ 28 - 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் தான், ப்ளஸ் 12 வரும். அப்போ 635ஓட 12 ப்ளஸ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துருமா? முதல் நான் என்ன பண்ணேன்? டிவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் 40லேருந்து 28 மைனஸ் பண்ணேன். அப்போ இன்னும் ப்ளஸ் 12 இருக்கும். அந்த 12 635ஓட ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? 635ஓட 12 ஆட் பண்ண என்ன வரும்? 10 ஆட் பண்ணால் 45 வரும். 2 ஆட் பண்ணால் 47 வரும். அப்போ 647 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க. அடுத்தது 120% ஆஃப் கொஸ்டின் மார்க் மைனஸ் ரூட்டா. மொதல் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்தால் என்ன வரும்? நமக்கு 18 வரும். சரியா? 18 அந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் வந்துட்டு இங்கே இந்தாண்ட ஆயிடுமா? இந்தாண்ட ப்ளஸ் 18 வந்துடும். அப்போ இது வந்து 720 ஆயிரும் உங்களுக்கு. சரியா? இதை வந்துட்டு 120%னா நம்ம என்ன சொல்லுவோம்னா 6/5ன்னு சொல்லுவோம். இது இந்தாண்ட கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 5/6 ஆயிருங்க. சரியா? அப்போ 5/6ஆல் இன்ட்டு பண்ணுறீங்கன்னா என்ன வரும்? இதால் 6ஆல் இது இன்ட்டு பண்ணுறீங்கன்னா 120 வருமா? 120 × 5 என்ன வரும்னா 600 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 600. சரியா? நம்ம ரிலாக்ஸாக போட்டாவே நீங்கள் 30 செகண்ட்ஸில் போட்டுடலாம். எக்ஸாம் இதெல்லாம் நல்லா வேகமாக போட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த சம்மில் ஒரு 50 செகண்ட்ஸில் போட்டுடலாம். சரியா? அடுத்து பாருங்க. இது வந்து 64 இன்ட்டு கொஸ்டின் மார்க்கு தான். இந்த ரூட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 64 இன்ட்டு கொஸ்டின் மார்க் வந்துடும். இங்கே வந்துட்டு 20 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணோம்னா 16னா 256 வரும். அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 256 டிவைடட் பை 64. சரியா? அப்போ 64னா எத்தனை முறை வரும்? 64னா 4 30 வருமா? 4 60 240 6 4 4 16 கரெக்ட். அப்போ நமக்கு எத்தனை 30 வரும் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும் இல்லையா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 4. இப்போ அடுத்தது பாருங்க. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கொஸ்டின் மார்க் வச்சுட்டு இதை தானே கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும். சரியா? இப்போ முதல் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பாசிட்டிவ் தான் பெருசாக இருக்குது. அப்போ இந்த கொண்டு போய் இதில் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. 782லேருந்து 706க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த 582 மைனஸ் பண்ணுங்க. இதில் ஒரு 18 இருக்கும். 600க்கு இதில் ஒரு 18 இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு 18 ப்ளஸ் ஒரு 100 ப்ளஸ் ஒரு 6. அப்போ என்ன வரும்னா நமக்கு 18 + 100னா 118 ப்ளஸ் ஒரு 6. அப்போ 124 வரும் இல்லையா? அப்போ இதுலேருந்து 124 மைனஸ் பண்ணுங்க. 124 மைனஸ் பண்ண என்ன வரும்? இங்கே 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் 2 போச்சுன்னா 4 வரும். அண்ட் தென் வந்து 5 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 546. 546 சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை நீங்கள் அப்படியே இருந்தாலும் கொண்டு வந்து கூட மைனஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு மனக்கணக்கில் பண்ணுங்கள். எப்படின்னா பாசிட்டிவ் தான் பெருசு. அப்போ அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். 124 + 124 இருக்கும். அது அப்படிங்க கொண்டு வந்தீங்கன்னா இதுலேருந்து -124 முதல் 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 570
அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணீங்கன்னா 20 மைனஸ் பண்ணுங்க 550 வரும். அதுக்கப்புறம் 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 546 வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இது என்னென்ன கொண்டு வந்தோம்னா இது ரெண்டாலையும் இதை கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இதால இதை கேன்சல் பண்ணா 5. அப்போ 5ஆல 12 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கேன்சல் பண்ணா 10ல 2 டைம்ஸ், 20ல 4 டைம்ஸ், அப்போ 2.4 வரும் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2.4. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு என் கூடயே பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. மனக்கணக்கில் என்னோட வேகமாக கூட போடலாம். சரியா? டக்கு டக்குன்னு போட்டு போகலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் ஆக இந்த கான்செப்ட்லாம் நல்லா ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. நம்பர்ஸ்லாம் உங்கள் மைண்ட் வந்துட்டு ஈஸியாக ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். உங்களால் சீக்கிரமாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அடுத்து பாருங்க. இப்போ இதை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம இதையும் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? முதல் டிவைட் பண்ணுங்க, அப்புறம் இன்ட்டு பண்ணுங்க. இது டிவைட் பண்ண என்ன வரும்? 145 வரும். சரிங்களா? இப்போ 145 435ல தான் 30 இருக்கும். 3 டைம்ஸ் இருக்குமா? 2 டைம்ஸ் 290. இன்னொரு 145னா 435 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3 மைனஸ் 2 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண 95ல 19 டைம்ஸு, அப்புறம் 19 டைம்ஸு. சரியா? 2 19. அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வரும். -17 இங்கே -2, அப்போ -19. அப்போ -19 அப்படின்னா 1919ல 19 போச்சுன்னா 1990 வரும் இல்லையா? இப்போ இந்த 5 இன்டூல இருக்கிறத டிவைட்ல கொண்டு வாங்க. கொஸ்டின் மார்க் பக்கத்தில் இன்டூல இருக்கிறத இங்கே டிவைட்ல போடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3 டைம்ஸ், ரிமைண்டர் 4. 4னா 80. அப்போ 380 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க. அடுத்தது இதை இன்ப்ராப்பரா மாத்துங்க. இன்டூல இருக்கிறதுனால பிளஸ்ல இருக்கும்போது நம்ம இந்த ஹோல் நம்பரை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணலாம். இன்டூல இருக்கும்போது நீங்க இன்ப்ராப்பரா மாத்துங்க. 5 7s 35. 35 பிளஸ் 3 என்ன வரும்னா 38 வரும். அப்போ அந்த 19ஆல 38 அடிச்சுன்னா 2 வரும். அப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 இருக்கும். சரியா? 3 பிளஸ் 2/5 இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது இன்ப்ராப்பரா மாத்துங்க. 3 இன்ட்டு 19 என்ன வரும்? 3 இன்ட்டு 19 57. 57 இன்ட்டு 3 என்ன வரும்? 57 பிளஸ் 3 என்ன வரும்னா 60 வரும். 60 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 12 வரும் இல்லையா? 16 5ஆல டிவைட் பண்ண 60. ஆமாம், 60 5ஆல டிவைட் பண்ணால் 12 வரும். அப்போ இன்ட்டு 12 டிவைடட் பை கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தானே இருந்துச்சு. 19 into 3 57. ரைட். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 52. சரி, அது ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? ஓ, இது கேன்சல் பண்ணிடுச்சு தானே. ஆமாம். அப்போ வந்து 2 தான் இருக்கும். நமக்கு என்ன இருக்கும்? 3 ப்ளஸ் இங்கே 19 இல்லை 38 ஆமாம், எல்லாமே கீழே கேன்சல் ஆகிடும்ல இதெல்லாம். இங்கே 38/5 இருக்கும். இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 60/19 இருக்கும். ரைட் தான். இது கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸ் இது கேன்சல் ஆகும் 12. சரி, இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 12 24 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 52வா? அப்போ அது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 27. 27லேருந்து 52லேருந்து 27 மைனஸ் பண்ணிங்கன்னா கொஸ்டின் மார்க் கிடச்சிடுமா? அப்போ வந்து 27 மைனஸ் பண்ணுங்க. 27 மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 25 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 25. ரைட்டா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்தது முதல் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் 16ஆல் டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருந்து 820லேருந்து 648 மைனஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்னத்தில் வரும்? நெகட்டிவ்ல தான் வரும் இல்லையா? ஏன்னா நெகட்டிவ் தான் பெருசு. இதுலேருந்து மைனஸ் பண்ணலாம். 600 மைனஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன வரும்னா 220 வரும். 220லேருந்து 40 மைனஸ் பண்ணிங்கன்னா 220லேருந்து 40 மைனஸ் பண்ணிங்கன்னா 180. 180லேருந்து 8 மைனஸ் பண்ணிங்கன்னா, சரி நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதுங்களா? மொதல் 820 எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து மொதல் 600 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 220 வரும். 220க்கு அப்புறம் 40 மைனஸ் பண்ணுங்கள், 180 வரும். 180லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 172 வரும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா -172 இருக்கும். சரி, அப்போ
இந்த இதுல இருந்து 572ல இருந்து 172 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 72 மைனஸ் 500, 100 மைனஸ் பண்ணா 400, 400 டிவைடட் பை இந்த 16 கீழே போடுங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, நமக்கு 16 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் நமக்கு இந்த வேல்யூ அப்படின்னா 4 டைம்ஸ்ல அடிச்சீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன, நீங்க அப்படியே 16ல அடிக்கலாம். 16 2 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 8 வரும். 8 16னால கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 25. அவ்வளவுதான். சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நம்பர் சீரிஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு வருதுன்னா நீங்க ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மல்டிபிள் சீரிஸா இருக்கும், அப்நார்மலா டிக்ரீஸ் ஆகுதுன்னா டிவைடா இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டாம், நீங்க மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து 36 பிளஸ் ஆயிருக்கு இல்லையா? அடுத்தது இதுக்கு என்ன இருக்கு பாருங்க. 12ல 7 போச்சுன்னா, அதாவது 72ல 47 போச்சுன்னா, முதல் 72ல 50 மைனஸ் பண்ணுங்க. 72ல 50 மைனஸ் பண்ணா 22 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் பண்ண 3 அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 22ஓட 3 ஆட் பண்ணீங்கன்னா 25. அப்ப பாருங்க 36 25. இப்போ நமக்கு ஒரு ஃபார்மட் தெரியுது தானே, 36 ஒரு ஸ்கொயர் நம்பர், 25 ஒரு ஸ்கொயர் நம்பர். அடுத்தது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ 2 நம்பர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க, 3 நம்பர் மினிமம் எடுத்துக்கோங்க. சரி, அப்பதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஈஸியா. இப்போ இதுக்கு பாருங்க, இதுக்கு பாத்தீங்கன்னா 47க்கும் 63க்கும் 47க்கு 63ல இருந்து 50 மைனஸ் பண்ணுங்க, அப்புறமே 3 ஆட் பண்ணிக்கலாம். 63ல இருந்து 50 மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 13 வரும். அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணோம்னா 16 வரும். அப்ப 16. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு 36. 36ங்கிறது என்னன்னா 6 ஸ்கொயர், 25ங்கிறது என்னன்னா 5 ஸ்கொயர், 16 என்ன அப்படின்னா 4 ஸ்கொயர். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா 3 ஸ்கொயரை மைனஸ் பண்ணோம். இதை பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுல இருந்து 6 ஸ்கொயரை பிளஸ் பண்ணிருக்காங்க, 5 ஸ்கொயரை மைனஸ் பண்ணிருக்காங்க, 4 ஸ்கொயரை பிளஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 3 ஸ்கொயரை கட்டாயமா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? மைனஸ் பண்ணிருக்கணும். 9 மைனஸ் பண்ணணும். அப்ப 63ல இருந்து 9 மைனஸ் பண்ணுங்க, 10 மைனஸ் பண்ணுங்க, அப்புறமே 1 ஆட் பண்ணிக்கலாம். 63ல இருந்து நீங்க 10 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 மைனஸ் பண்ணா 53 வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஆட் பண்ணீங்க 54. சரியா? அப்ப 54 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சொல்றது புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது இது என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட டபுளா இருக்குல்ல, இது டபுளா இருக்கு, இது டபுளா இருக்கு. அப்ப 29 டபுள் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 58 வரும். அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. 57 டபுள் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 பிளஸ் 50 7 பிளஸ் 11 100 பிளஸ் 14 114 வரணும். அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. 113 டபுள் பண்ண என்ன வரும்? 225 வருமா? 226 வரும். அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 8 டபுள் பண்ணி 1 மைனஸ் பண்ணிருப்பாங்க. 8 டபுள் பண்ண என்ன வரும்? 16 வரும். 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? 15 வரும். சொல்றது புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. அடுத்தது இது என்னன்னா, இது கிட்டத்தட்ட அடிஷன் சீரிஸ் தான். பாருங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட டபுள்லாம் ஆகல இல்லையா? இதெல்லாம் டபுள்லாம் ஆகல, அடிஷன் தான். இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 30க்கும் 39க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 9. அதுக்கப்புறம் அந்த 2 அது கூட கூட்டிக்கலாம். 39ஓட 2 கூட்டினீங்க, சாரி 9ஓட 2 கூட்டினீங்கன்னா 11. அப்புறம் 39க்கும் 52க்கும் வித்தியாசம் பாருங்க. அதாவது 52ல இருந்து 40க்கும், இதை 40 ஆக்கிங்க. அப்பதான் ரவுண்ட் நம்பரா பண்ணோம்னா நம்ம மைண்ட் வேகமா வேலை செய்யும். 52ல இருந்து 40 கழிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. அது கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா 13. சரியா? அப்ப 11 13னா நமக்கு ஆட் நம்பர் மாதிரி தெரியுது இல்லையா? அடுத்தது இதை பாருங்க. இதை பாத்தீங்கன்னா என்ன வரும்? 90க்கும் 111க்கும் டிஃபரன்ஸ் 21 பிளஸ் 2 23ங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்துட்டு என்ன நம்பர்? 11 13. அப்ப இங்க வந்துட்டு என்ன இருக்கலாம்னா 15 இருக்கலாம். அப்ப இங்க வந்துட்டு 17 இல்லையே, பிரைம் நம்பர் இல்லையே. அப்ப ஆட் நம்பர் இங்க என்ன நடந்திருக்கு? இங்க 11, இங்க 13. கரெக்ட். ஃபர்ஸ்ட் 11, அப்புறம் 13. அப்ப இது கூட 15 ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 67 வரணும். ஆனா 67ஓட 17 ஆட் பண்ண வரலையே. அப்ப பிரைம் நம்பர் எடுத்துக்கலாமா? 13க்கு அப்புறம் பிரைம் நம்பர் என்னவா இருக்கும்னா 17 இருக்கும். 17க்கு அப்புறம் பிரைம் நம்பர் 19 இருக்கும். சரி, அப்ப 52ஓட வந்து நீங்க 19, 13க்கு அப்புறம் 19 தானே பிரைம் நம்பர், 19 ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னா 1, ரிமைண்டர் 1, 71. ஓகே, இந்த நம்பர் 71 வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பிரைம் நம்பர் இருக்கு? 23 இருக்கா? 23 அதுக்கப்புறம் இங்க தானே இருக்கு 23. அது இதோட 19 ஆட் பண்ணும். இல்ல, தப்பா பண்றேன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, 17 ஆட் பண்ணுங்க, அப்புறம் 19 ஆட் பண்ணுங்க. 52ஓட ஃபர்ஸ்ட் 17 ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 69 வரும். 69 ஆப்ஷன்ல இருக்கு.
அதுக்கப்புறம் 19 ஆட் பண்ணுங்க. 19 ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 8 ரிமைண்டர் 1 8 ரைட் 88. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 69 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரைட்டா. அதாவது ப்ரைம் நம்பர் 11 13 அப்புறம் 17 அப்புறம் 19 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23 ப்ரைம் நம்பர் சீரிஸ். அப்படியே ப்ரைம் நம்பர் சீரிஸை ஆட் பண்ணிகிட்டே பாருங்க, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா 13 25 49 இதுவும் அடிஷன் சீரிஸ் தான். டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா 12. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ்னா இந்த 30க்கும் 49க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 19க்கு அப்புறம் ஒரு 5 ஆட் பண்ணுங்க. 19க்கு 5 ஆட் பண்ணால் 24. சரியா 24. அப்புறம் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா இதை வந்து 200 வச்சுருங்க. 200க்கும் 133க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67. 67 + 7 வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆமாம் 200 இது 33னா 67 அப்போ 7 74 சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. 33 இந்த 200 வைக்கிறோம். 7 மைனஸ் பண்ணோம். 7 மைனஸ் பண்ணோம் 60. அப்போ 60னா 24 இங்கே 0 60 தான் வருது. அப்போ இந்த 12 இங்கே 24. அப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம், அவங்க 36 பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை இதை டபுள் பண்ணலாம், இல்லைன்னா 12 ஆட் பண்ணிட்டு போகலாம். 36 இருக்கலாம், அப்படின்னா 48 இருக்கலாம். சரி நம்ம ஆட் பண்ணுவோம். 49ஓட 36 ஆட் பண்ணுங்க. 49ஓட 36 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு 55 வரும். 55ஓட வந்துட்டு 30 ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 85 வரும். 85 ஆப்ஷனில் இருக்குது. சரியா. அடுத்தது அதுலேருந்து ஒரு 60 அதுலேருந்து என்ன பண்ணலாம், இது வந்து 12 இதுலேருந்து ஒரு 12 ஆட் பண்ணுங்க. 12 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 48 தான் வரும். 48 ஆட் பண்ணுங்க. 48 ஆட் பண்ணால் இது 3 ரிமைண்டர் 1 133 ரைட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 85 கரெக்ட் ஆன்சர் ரைட்டுங்க. அடுத்து பாருங்க. அடுத்தது இது பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது 60 இது வந்துட்டு 80. அப்போ இது பாருங்க 40 ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு 20 20. அடுத்து 100 ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா. இது மாதிரி சிம்பிளாக இருக்கலாம். டக்குன்னு நம்ம செம்ம போட்டலாம், டைமை சேவ் பண்ணிக்கலாம். அந்த டைமை மற்ற கஷ்டமான சம்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா 340. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 340 அவ்வளோதான். சரியா. சரி இப்போ இது 5 நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டேட்டா இன்டர்பிரேஷன். சரிங்களா. Read the following chart carefully. எப்பயுமே டைரக்ஷன் ஒரு 30 glance பார்த்துருங்க. Carefully and answer the question given below. The line chart shows the total number of males and female who go to the theater to watch a movie in 6 different days ன்னு சொல்றாங்க. சரியா. 6 வெவ்வேறு நாளில் வந்துட்டு மூவிக்கு போகிறாங்க இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. லேபிள் என்ன அப்படின்னா இது மாதிரி தான் கொடுப்பாங்க. லேபிள் கொடுக்காம தான் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரே லைன் சார்ட் இருக்குன்னா லேபிளை வந்துட்டு ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தையும் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் சேவ் பண்ண முடியாது. ரஃப் ஷீட்டில் வந்துட்டு மண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இந்த கிரிட் லைனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. அந்த மெயின் லைனுக்கு நடுவில் அந்த கிரிட் லைன்னா 25 நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 0, இது 25, இது 50, இது 75, இது 100 எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது 75. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 75 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா. மண்டே வந்துட்டு 75 எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 325 எடுத்துக்கலாம். சரியா. எக்ஸாமில் இருக்கும்போது டக்குன்னு வேகமாக எழுதி வச்சுங்க. லேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். சரிங்களா. அதனால நீங்கள் இது மாதிரி ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க சைடில். சரியா. ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சுன்னா நீங்கள் டக்குன்னு பார்த்துடலாம். நிறையா இப்போ டேபிள் சார்ட்லாம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா. அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களால் நம்பரை டக்குன்னு சொல்ல முடியும். இது மாதிரி லேபிள் கொடுக்காம விட்டுருவாங்க. இங்கே என்ன மதிப்புன்னு சொல்லாமல் விட்டுருவாங்க. நம்ம உன்னிப்பாக ஒவ்வொருத்தையும் பார்த்து போடணும். அதனால் லைன் சார்ட் இருக்கும்போது மட்டும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. உங்களால் டைம் சேவ் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதுங்களா. சரி. ஏன்னா நம்ம ஆன்சர் கரெக்டாக போடுறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் டைம் கன்சம்ஷனை அவாய்ட் பண்ணணும். சரியா. டைமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரியா. இப்போ டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 325. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது போயிடும். இருந்தாலும் எப்படி எழுதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக எழுதுறேன். சரியா. இப்போ வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50ங்க. வெட்னஸ்டே 50. தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 300 325 350. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 200
225 250. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 250ங்க. சரியா? அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 375 இப்படி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னா, ரேஷியோவில் ஒரு கொஷின் எப்படி இருக்கும், ரேஷியோ இல்லையா, அப்புறம் ரெண்டாவது டோட்டலு, மூணாவது டிஃபரன்ஸு, சரிங்களா, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜு, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இந்த மாதிரி 5 விதமான கொஷின்ஸ் தான் நம்ம இதில் கேட்பாங்க. சரிங்களா, ஓகேங்களா. அதுவும் ப்ரிலிம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 minutesல 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரைட். இப்போ பாருங்க, இப்போ நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஹூ வாட்ச் மூவி ஆன் சாட்டர்டே வாட்ச் பண்ணவங்களுக்கும், சாட்டர்டே எவ்வளோனா 375, அதுக்கும் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சொல்றதை ஃபர்ஸ்டா வச்சுக்கணும், செகண்ட் சொல்றதை செகண்டா வச்சுக்கணும். மண்டே அண்ட் டியூஸ்டே எவ்வளோ பாருங்க, மண்டே டியூஸ்டே ரெண்டும் சேர்த்தா 400ங்க. இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ எடுத்தீங்கன்னா 25 எப்போ அடிங்க, அப்போ 100ல் 4 தாட்டி 25 இருக்குது. அப்போ 400ல் 4 நன்னாங்கு 16 முறை இருக்கும் இல்லையா. அப்போ இது வந்துட்டு ஒரு 25 கம்மி தானே, அப்போ இது 15 முறை இருக்கும். சரியா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15:16 அவ்வளோதான். சரிங்களா, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஹூ வாட்ச் மூவி ஆன் மண்டே அண்ட் ஆன் வெனஸ்டே. நம்மகிட்ட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா, நம்மகிட்ட 5 கான்செப்ட்ல தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபரன்ஸ், டோட்டலு, ஆவரேஜ், ரேஷியோ. சரியா, டிஃபரன்ஸ், டோட்டலு, ஆவரேஜ், ரேஷியோ, அந்த என்ன சொன்னேன், ஆவரேஜ், ரேஷியோ, டிஃபரன்ஸ், டோட்டல், ஆவரேஜ், ரேஷியோ, பர்சன்டேஜ், இந்த 5 தான் கேட்பாங்க. சரியா, இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேல் ஃபீமேலு மண்டேவுக்கும் டியூஸ்டேக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. மண்டே எவ்வளோ பேர் போயிருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல் எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னா, மண்டேக்கும் வெனஸ்டேக்குங்களா. அப்போ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 75 வருது, இது வந்து 50 வருது. அப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இல்லையா. வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 50, இது வந்து என்னன்னா 75. அப்போ 75க்கும் 50க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 25. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், the ratio of male to female who watch movie on Wednesday is 7:3. இது வந்துட்டு மேலா, இது வந்து ஃபீமேலா. சரிங்களா, if 40% of the number of male buy popcorn, அப்ப then how many male do not buy popcorn? அதுல இந்த 7 பங்கு பார்த்தாங்க இல்லையா, அந்த 7 பங்குல 40% பேர் பாப்கார்ன் வாங்கின மேலா. அப்ப வாங்காத மேல் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அந்த 7 70ன்னு வச்சுக்கலாம், 3 30ன்னு வச்சுக்கலாம். இப்ப ஃபீமேல கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா ஃபீமேல 30ன்னு வச்சுக்கோங்க, மேல கண்டுபிடிங்கன்னா 7 70ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். 70க்கு 40%, 70க்கு 40% என்ன வரும், 40%, 70க்கு 40%னா 4 × 7 70க்கு தானே, 40% வந்துட்டு 28 வரும். ஆனா நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட்னா இப்ப 100ல் 40% 60% கண்டுபிடிங்க. 6 42, அப்ப 42% வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா ஓகே. வெனஸ்டேல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 இருக்கு. 50ல் 48% என்ன வரும், 50ல் 42%, 42. 50ல் 42% என்ன வரும், 10% வந்துட்டு 5, 40% வந்துட்டு 20 வரும். அடுத்து 2%னா 1% வந்துட்டு 0.5, 2%னா 1 வரும். அப்ப மொத்தமா எவ்வளவு வரும்னா 21 வரும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 21. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் எப்படி சொல்லணும்னு புரியுதுங்களா. 7 3 நான் என்ன வச்சுக்கிட்டேன், 7 3 70 30ன்னு வச்சுக்கிட்டேன். 70க்கு அவங்க 40% பேர் பாப்கார்ன் வாங்கின மேல்னு சொல்லிட்டாங்க. அப்ப 70க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாங்காத மேல் மெம்பர் வந்து 50% இருப்பாங்க. 50%? இப்போ 50% நம்ம 60% கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப 60% தான் கண்டுபிடிக்கணும், 50%ல 60%. சாரி, இதுக்கு 60% கண்டுபிடிங்க. ஆஃப் 60% கண்டுபிடிங்க. 60%னா 50% எவ்வளோனா 21 வரும். 10% என்னன்னா 40% ஆஃப் த நம்பர் ஆஃப் மேல், 42% ஆஃப் 70. ஓகே. இது 42% நம்ம போட்டோம். இல்லை 42% தேவையில்லை. நம்ம என்ன பண்ணோம்னா 70க்கு 60% கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு.
60% ஆஃப் 70. சரியா? 70ல 40%ஆ? 60. 6 42. ஓ, இதுதான் நான் அப்படி போட்டேனா? 6 42. 42% எந்த வேல்யூல கண்டுபிடிக்கணும்? 50. கரெக்ட் தான். சாரி. அப்ப 50ல 42% என்ன வரும்? 40% வந்து 20 வரும். 2% வந்துட்டு 1 வரும். ரைட். சாரி, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. The total number of male and female who watched the movie on Sunday is 20% more than that on Saturday. சரிங்களா? சண்டே பார்க்குறீங்க வந்துட்டு சாட்டர்டேவோட 20% அதிகமா. சரியா? சாட்டர்டே எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? 375 பேர் பார்க்குறாங்க. அப்போ 375ல் 20%, 10% என்ன? 37.5, 20% என்ன? 75. சரியா? அப்போ 450 பேர் பார்க்குறாங்களாம். சரியா? எப்போ அப்படின்னா சண்டேல பார்க்குறீங்க எத்தனை பேர்? 450 பேர். அடுத்தது, இஃப் 30% ஆஃப் த மேல் வாட்ச்டு மூவி ஆன் சண்டே, இதில் 30% வந்து மேலாம். தென் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஹூ வாட்ச்டு ஆன் சண்டே, அப்போ அதில் 30% போக மீதி 70% தான் யாரு அப்படின்னா ஃபீமேல். அப்போ அதில் வந்துட்டு 30% எவ்வளோன்னு மைனஸ் பண்ணிடலாமா? 10% 45, 30% வந்துட்டு 135. அப்போ இதில் 100 போச்சு அப்படின்னா 350. சரிங்களா? 100 அப்புறம் ஒரு 35னா 315 வரும் இல்லையா? அதாவது இதுல இருந்து திருப்பி 35 கழிச்சுங்க. மொத்தம் 135 கழிக்கணும். 100 கழிச்சா 350, அப்புறம் 35 கழிச்சா எவ்வளவு? 315 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், the total number of male and female who watch movie on Wednesday is what percent of total on Friday? மேலும் ஃபீமேலும் பார்க்குறாங்க இல்லையா? மேலும் ஃபீமேலும் எவ்வளோ பேர் மூவி வந்து வெனஸ்டே வந்துட்டு மேலும் ஃபீமேலும் பார்க்குறது 50. 50 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஃப்ரைடே எவ்வளோ பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்துட்டு 220, 250. வாட் பர்சன்டேஜ் தட் ஆன் ஃப்ரைடே வந்துட்டு 250. அப்போ 1/5. 1/5ன்னு என்ன வரும்? 20% வரும். ஓகேங்களா? ரைட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 20%. அடுத்து பாருங்க. அவ்வளோதான், இந்த டிஏ முடிஞ்சு போச்சு. இப்போ 36 to 40 எப்பயுமே டைரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிச்சிடுங்க. ரீட் த ஃபாலோயிங் டேபிள் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. த டேபிள் ஷோஸ் த நம்பர் ஆஃப் 3 என்னன்னா கேண்டீஸு, குக்கீஸு அண்டு cupcakes, 3 different items sold by 3 different persons. சரி, மரியா, ஷீனா, அப்புறம் யாரு? ஜெனிரியா. சரியா? ஷீனா, ஜெனிரியா, மரியா, ஷீனா, ஜெனிரியா 3 பேர். குக்கீஸு, கேண்டீஸு, அப்புறம் கப் கேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இஃப் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் சோல்டு பை நரியாங்கிறது இல்ல கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நையா ஓகே, அது மரியா அவங்க தானா? ஸ்பெல்லிங் ஓகே, இது புது நேம் தான், இங்க இருக்கிற நேம் இல்ல. நையா தான் கொடுத்துருக்காங்க. இஸ் 30 மோர் தென் தட் ஆஃப் மரியாவா? சரியா? அப்ப then find the difference between the number of candies sold by the Naira and Generia. நைராவும் ஜெனிரியாவும் வித்த டிஃபரன்ஸ் என்ன கேட்குறாங்களா? ரைட்டு. அப்போ நைரியா வந்து 30 மோர் தென் ஆஃப் மரியானா, நைரா எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, மரியா எவ்வளோ விற்றுருக்காங்க? மரியா கேண்டீஸ் வந்துட்டு 48, அதை விட 30 மோர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 78. அப்போ இவங்க 2 பேரும் நைராவும் ஜெனிரியாவும் வித்தது எவ்வளவு? நைராவும் ஜெனிரியாவுமா? ஜெனிரியா வந்துட்டு கேண்டீஸ் தானே கேட்குறாங்க. ஆமாம், கேண்டீஸ். நைராவும் ஜெனிரியாவும் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன்? ஓகே, இவங்களும் இந்த 78க்கும் கேட்குறாங்க. ஓகே, அப்போ 2க்கும் டிஃபரன்ஸ்
நயராவும் நயராவும் ஜெனிரியாவும். நயரா வந்து பார்த்தீங்கன்னா 78, ஜெனிரியா வந்துட்டு எவ்வளோனா 78. அப்போ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 0. சரியா? இந்த பேர் வந்துட்டு இதில் இல்லை, அவங்க அதை வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? நான் வந்துட்டு எரர் நினைச்சிட்டேன். இதை தான் நம்ம இப்படி தப்பாக டைப் பண்ணிட்டோமான்னு நினச்சேன். நைரா தான். நைரா இஸ் 30 மோர் தென் தட் ஆஃப் மரியா. மரியான்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, இவங்க இவங்க வந்துட்டு 48னா அதை விட இவங்க 30 அதிகமா. அப்போ நைராவுக்கும் ஜெனிரியாவுக்கும், நைரா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78. எப்படி 78? இந்த 48ஓட 30 ஆட் பண்ணால் 78. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 78 மைனஸ் பண்ணுறது. 78 ஏறுனா ஜெனிரியா. ஜெனிரியா எவ்வளோனா 78. சரியா? அப்போ நைரா ஜெனிரியா எவ்வளோ அப்படின்னா 0. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். ரைட், இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க. அடுத்தது என்னன்னா, the number of cupcakes sold by Generia is what percent of the number of cookies sold by Maria? அப்போ ஜெனிரியா வந்துட்டு எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப் கேக்ஸு 75 சாரி 75ல 50 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் குக்கீஸ் சோல்டு பை மரியா. குக்கீஸ் எவ்வளோ சோல்டு பண்ணுறாங்க அவங்க? 82. 82ல் இது என்ன பர்சன்ட் கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம இன்டூ 100 போட்டோம்னா நம்மகிட்ட அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இது என்ன வரும், 25 டைம்ஸ் வரும். இது என்ன வரும்னா 41 வரும். 41 வரும். அப்போ 250 டிவைடட் பை 2500 டிவைட் பை 41. அப்போ 41ல் கேன்சல் பண்ணுறீங்கன்னா 6 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 10 வரும். 100னா அப்ராக்சிமேட்டாக 2 டைம்ஸ் வரும் இல்லையா? அதாவது 41 நமக்கு என்ன எத்தனை டைம்னா 40னா 6 4 74, 240னா 630 வரும். மீதி நமக்கு எவ்வளோ வரும்னா 630 போச்சுன்னா மீதி 4 வரும் இல்லையா? 4க்கு 6னா 4 வரும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 61.89 சம்திங் வரும் இல்லையா? அப்போ நமக்கு 62%னா 62% வரலையே. பாருங்க, 2500 டிவைட் பை 41. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது, 6 டைம்ஸ் வருது. 6 நாள் 24. அப்போ 246 வரும் இல்லையா? அப்போ மீதி 4. ஓகே, அதுக்கு கீழே தான் வரும். அப்போ 60.40/41னா நமக்கு நியரஸ்ட் டு 61 தான் வரும் இல்லை? ரைட், 62 வராது, நியரஸ்ட் டு 61 தான் வரும். அப்போ இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர் 61% போட்டுக்கலாம். சரியா? ரைட். இந்த மாதிரி அப்ராக்சிமேட் கேட்கணும், ஒரு மோஸ்ட் நியரஸ்ட் வேல்யூவாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக போடுங்க. சரிங்களா? ஆன்சர் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக போடுங்க. ரைட், அடுத்து பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் கேண்டீஸ் சோல்டு பை Maria and Generia together to the difference between the number of cookies sold by Sheena and Maria. சரியா? ஷீனா அண்ட் மரியா வந்துட்டு எவ்வளோ விற்றுருக்காங்க கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் கேண்டீஸ் சோல்டு பை மரியா அண்ட் ஜெனரியா டுகெதர். மரியாவும் ஜெனரியாவும் என்ன பண்ணாங்க, கேண்டீஸு மரியாவும் ஜெனரியாவும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 110. 110 ப்ளஸ் ஒரு 16. 110 ப்ளஸ் 6னா 126 வருங்க. சரியா? ரைட்டு, 126 டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் குக்கீஸ் சோல்டு பை சீனா அண்ட் மரியா. நம்பர் ஆஃப் குக்கீஸ் வந்துட்டு சீனாவும் மரியாவும் என்னன்னு பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 வரும். அப்போ இதுக்கான ரேஷியோ கேட்குறாங்க நம்ம கிட்ட. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 1 டைம் வருதுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 42 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும் இல்லையா? 3 40 120 3 2 6 3:1. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 3:1. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், the number of cupcakes sold by all 3 persons is how many more or less than the total number of candies sold by them? The total number of cupcakes sold by all 3 persons. சரியா? அப்போ ஆல் 3 persons மொத்தமாக விற்றது என்னதுன்னா கப் கேக்ஸு 70 + 50 + 50 அப்படின்னா 170. 170 + ஒரு 11. 170 11 181 தான் வந்துட்டு கப் கேக்ஸ் 3 பேரும் விற்றது. 3% is how many more or less than that of total number of candies sold by them. கேண்டீஸ் 3 பேரும் விற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 + 90 130 + ஒரு 70 200 200 + ஒரு
8 8 16 17 217. அப்போ 217க்கும் 151க்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ 217க்கும் 131க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 281 அப்படியே மைனஸ் பண்ணுங்க. சரி, 151 அப்படியே மைனஸ் பண்ணுங்க. இது 6. இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா 11னா 11 8 போச்சுன்னா 3. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா ஆன்சர் 36. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. If the number of chocolates sold by Generia and the number of candies sold by Maria are in the ratio 11:8. சரியா? இவங்க வந்துட்டு பண்ணது 11 times, இவங்க பண்ணது candies sold by Maria வந்துட்டு 8 times தான். அப்போ நம்மகிட்ட சாக்லேட்ஸ் வந்து இங்கே எதுவும் கொடுக்கல. மரியா வந்து சோல்டு பண்ண கேண்டிஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியா சோல்டு பண்ணது 48. அப்போ 48ங்கிறது இந்த 8 பங்காம். சரியா? அப்போ ஒரு பங்கு என்ன வரும்னா 6 வரும். சரியா? அப்போ சாக்லேட்ஸ் ஜெனரியா வித்தது எவ்வளோன்னா 11 times. அப்போ 11 times என்ன வரும்னா 66 வரும். இது ஓகேங்களா? 48 மொதல் 8 டிவைட் பண்ணுங்க. அப்போ 1 time 6 வரும். 6 அப்போ 11 timesனா 66. தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் chocolate sold by Generia and the number of cupcakes sold by Sheena. Cupcake வந்துட்டு ஷீனா வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் வந்துட்டு சோல்டு பை ஷீனா வந்துட்டு எவ்வளவு 56. அப்போ இது கூட 56 ஆட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை 2 போடுங்க, அதான் ஆவரேஜ். சரியா? 60 + 50 110, 110 + 12 122 டிவைடட் பை 2ங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 61 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 61. ஓகேங்களா? ரைட். நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேனுவல் ஒர்க்கை அவாய்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்துடும். மெத்தட்ஸ் தெரியும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ட்ரிக்ஸை தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ட்ரிக்ஸை தெரிஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த டைம்குள்ளே உங்களால் எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகேங்களா? மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு ட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸில் வர டிஐலாம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. அதே போல் நம்ம டெலகிராம் சேனல்லையும் இது மாதிரி வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம், பிடிஎஃப் இதெல்லாம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த சேனல் லிங்க் நான் அதில் கொடுக்குறேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் நடத்துறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.